தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு மருதமல் நடத்துல மிகப்பெரிய உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பார்க்காத நபரில் இருக்க முடியாது. அந்த படத்தினுடைய ஒரு ஹீரோயின் நம்முடைய பிரியங்கா அவர் வந்திருக்காங்க. நம்ம சேனல் சார் ஒரு பேட்டி காணலாம். சரி மேடம், வெல்கம் மேடம். வாங்க. எப்படி இந்த மருதமலை உங்களுடைய எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? இந்த சினிமா ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? இது நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது காம்பேர் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. சூப்பர். அப்போ ஏவிஎம்ல தான் 50வது பொண்ணு விழா நடந்தது. அப்போ ஒரு காம்பேருக்காக போனப்போ அங்க பார்த்து காதல் தேசம் கூப்பிட்டாங்க. அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. ஆமா, முதல் படம் காதல் தேசமா? ஆமா. ரெண்டாவது படம் என்ன? இதுக்கு எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க? படம்னு தெரியல, ஓரளவு பண்ணிருக்கீங்க. அந்த மருதமலை படத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக எக்ஸ்ட்ராடனரி, அதாவது எல்லாருமே பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு ஃபீலிங் வந்து அந்த மருதமலை அந்த படம் தான். 5 வீட்டுக்காரர் இவன் எங்களை எப்படி சொன்னாங்கன்னா, இவன் நாங்கள் சொல்லிருக்கும் போது அவர் 5 வீட்டுக்காரர் 6வது வீட்டுக்காரர் சிவா எங்களுக்கு கமெண்ட் வந்துச்சு போச்சு. அப்புறம் இப்ப அந்த அந்த டைலாக் சொல்லிக்காங்க, அதான் ஓடிச்சு எங்களுக்கு நீங்க சேனலுக்கு காட்டி ஒரு டைலாக். அந்த டைலாக் எப்படி முதல்ல இருந்து சொன்னாங்க. அவர்தான் நிறைய பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு முன்னாடி அது சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ரீச்சான ஒரு விஷயம். நிறைய காமெடி பார்த்தா கூட அந்த வடிவேலு அந்த ஒரு இது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அதை ஒரு மனசுக்கு எவ்வளவு சூழ்நிலை இருந்தா கூட, ஒரு பாரம் வந்தா கூட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. இப்ப கரண்ட்ல எந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு? என்ன இப்போ சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன சீரியல் பண்றீங்க? ஜீ தமிழ்ல வந்து இதயம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சன் டிவில வந்து செவ்வந்தி சீரியல் போயிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் பாறை தேசம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணி. வெப் சீரிஸ் பண்றீங்க? எந்த மாதிரி? அந்த மாதிரி அது வந்து ஒரு கோல்டான ஒரு சரி. நீங்க இதுல வில்லன் ஆக்டர் இது உங்களுக்கு அதுவா? இது எந்த இதுல பண்றீங்க? இதயம்ல வந்து நெகட்டிவ் ரோல் பண்றீங்க. சரி. எப்படி அந்த அந்த காமெடிக்கு இந்த நெகட்டிவ் ரோல் எப்படி உங்களுக்கு இருக்கு? இதுல ஒரு நெகட்டிவ் அப்படியே போயிருதா? ஒரு நெகட்டிவா மாறிடுவீங்க. சரி. இது இனிமே ஃபியூச்சர் எப்படி உங்களுடைய கேரியர்? இதை திருப்பி மற்றபடி அந்த காமெடி ரோல்ல திருப்பி போகக்கூடிய அந்த அந்த போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த என்னுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை கொடுத்து இந்த பேட்டியை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. அதேமாதிரி என்னுடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு சீரும் சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ரோல் வரும்போது அந்த சிரிச்ச முகத்தோட அந்த சொன்னீங்கல்ல அது வந்து ரீச் ஆனதுனால எல்லாத்துக்குமே அது வந்து தேவைப்பட்டுச்சு. அப்ப என்னது கமெண்ட் எனக்கு வந்துச்சு, எப்பா 5th 6th அப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த சேனலை நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா சீரியல் ப்ரோக்ராம் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா வாழ்றதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். அந்த மாதிரி விஷயத்த பிரியங்கா மேடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி. தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதே போல நம்முடைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா லைஃப்ல ஒரு சேஞ்சிங் ப்ரோக்ராம். லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்னா வாழ்க்கை எவ்வளவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபினான்சியலாக பண்ணுறாங்க, ஹெல்த்தை பாதிக்கிறாங்க, ஃபேமிலி பாதிக்கிறாங்க, எல்லாம் சந்திச்சிருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. இப்போ வெளியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கண்டுபிடிச்சோம், டாக்டர்கிட்ட போகிறோம், அதை பார்த்துடலாம். அப்போ ஒரு மனதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எதனால் பிரச்சனை வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. நிறைய உலகளாவிய லெவலில் நிறைய பேர் பார்த்த விஷயம் என்னன்னா ப்ராப்ளம்ங்கிறது எதை வச்சு அடிப்பது, எண்ணம் போல் வாழும் சொல்லுங்க. அப்போ இந்த எண்ணங்களை எப்படி சரிப்படுத்துறது, எப்படி அதை உருவாக்குறது அப்படிங்கிறத ஒரு 3 years ஆராய்ச்சி பண்ணி இந்த ப்ரோக்ராமை செய்வேன். அது பேர் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் .in அப்படிங்கிற விஷயத்தை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ரோல், அதாவது மனசுக்குள்ள எதோட நெகட்டிவ் வந்து இருக்கும், அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வச்சு தான் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் .in அப்படிங்கிற கூட ஆச்சுன்னா தொடர்ந்து அதை ஒரு 25 நிமிஷம் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது.
அதை தினந்தோறும் நம்ம பண்ணோம்னா வாழ்க்கையில எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை நெகட்டிவ் எடுத்துட்டு பாசிட்டிவ் இது உள்ள போக போக ஒரு 48 நாள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அது ஃபினான்சியலா, ஹெல்த்தா எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் டாட் பார்க்க சொல்லுங்க. சீக்ரெட்ஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் டாட் இன் பாருங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஃபினான்சியலா, ஹெல்த் வைஸா எல்லோருக்கும் மிகப்பெரிய இந்த மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.